சுழலுகிறது. அம்மா என்னம்மா சொல்லுகிறாய்? முடியாது முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. நீ வலிமையாக வர வேண்டும். நீ வலிமையாக வந்து கொண்டிருக்க வேண்டும் அம்மா. இல்லை சுவாமி. தாய்க்கு தாயாக உன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நீயே இப்படி கலங்கிக் கொண்டிருந்தால் நாங்கள் எல்லாம் எப்படி அம்மா தாங்கிக் கொள்வது? பயப்பட வேண்டாம். சிறப்பிடுமா செல்வோம். பச்சை தண்ணி தாக பல்லை உணர்த்துதே இந்த படத்திலே வந்தவுடனே எங்களை விட்டு பிரித்து விட்டாயா தாயே? எங்களை விட்டு பிரித்து விட்டாயா? இறந்து விட்டாயப்பா, இறந்து விட்டாயே. தாய்க்கு தாயாக தெய்வமாக ஒன்று நினைத்துக் கொண்டு வருகின்ற பொழுது எங்களை விட்டு பிரித்து விட்டாயம்பா, எங்களை விட்டு பிரித்து விட்டாயே. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எதை செய்ய போகிறோம் என்று ஒன்று புரியவில்லையே. அண்ணா, தர்மரண்ணா, நம்மளுடைய தேவி திரௌபதி இந்த படத்திலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்மளை விட்டு பிரித்து விட்டாள். இறந்தே போய் விட்டாள் அண்ணா, இறந்தே போய் விட்டாளே. பீமா, என்னப்பா தெரிவிக்கின்றாய்? நம்முடைய திரௌபதா சந்திரமா தோலையில வந்தவுடனே மடிந்து விட்டாளா கண்ணே?
உனக்கு இந்த நிலை வர வேண்டுமா கண்ணே துரோபதா? எங்களை மறந்ததனால் வந்து விட்டதோ? இல்லை உனக்கு என்ன குறை செய்தாய்? எதற்காக உனக்கு இந்த நிலை வர வேண்டும்? ஆனால் இப்பொழுது நீ இறந்து விட்டாய், என்ன சொல்வார்கள்? மலடன் வருகிறார்கள் என்று எங்களை சொல்ல மாட்டார்களா? ஆனால் நாங்கள் இறந்திருந்தால் உன்னை என்ன சொல்வார்கள்? மலடி வருகிறார்கள் என்று சொல்வார்கள். அது போன்ற ஒரு பெயரை நீ பெற்றுவிட்டாயே கண்ணே, நான் என்ன செய்ய போகிறேன் அம்மா? உன்னுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும், ஆனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாமே தாயே, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அம்மனுக்கு பாஞ்சாலி ராஜனுக்கு, அம்மனுக்கு பாஞ்சாலி ராஜனுக்கு ஐயோ நீ பத்திரியாதால் பிறந்து பத்திரியாதால் பிறந்தா அம்மனி அக்கினியில் பிறந்ததீனா, அக்கினியில் பிறந்ததீனா அம்மா ஆதிசக்தி திரௌபதையோ, ஆதிசக்தி திரௌபதையா அம்மனுக்கு பிறந்த நல்ல இடமும் கண்ணு, பிறந்த நல்ல இடமும் கண்ணு அம்மனுக்கு பெரிய இடம் அம்மா, பெரிய நல்ல இடம் அம்மா. அம்மா நீ வளர்ந்ததோர் இடம் அம்மா, வளர்ந்ததோர் இடம் அம்மா. அம்மனுக்கு பெரிய இடம் கண்ணு, பெரிய நல்ல இடம் கண்ணு. நீ இறந்த நல்ல இடமும் அம்மா, இறந்த நல்ல இடமும் அம்மா. அம்மா நீ காட்டினில நீ மடிய, காட்டினில நீ மடிய உனக்கு காலம் அது வந்ததம்மா. கண்ணே நீயோ பாஞ்சாலி ராஜனுக்கு மகளாக பிறந்து பத்திரி என்று பெயர் வைத்து அக்கினிலே பிறந்த காரணத்தினால் ஆதிசக்தி திரௌபதா என்று பெயர் வைத்து உன்னை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார்களே கண்ணே. நீ பிறந்த இடம் என்பது பெரிய இடம், நீ புகழ்ந்த இடம் என்று சொல்வதும் பெரிய இடம். இறக்கும் பொழுது இந்த காட்டினிலே இறக்கபடி ஆகிவிட்டதே கண்ணே துரோபதா, உனக்கு இந்த நிலை வர வேண்டுமா? நீ என்னம்மா குறை செய்தாய்? என்ன குற்றத்தை செய்தாய்? உனக்கு எதற்காக இந்த நிலை? அம்மா நீ காட்டில மடிந்ததற்கு, காட்டில மடிந்ததற்கு அம்மா நீ வீட்டில மடிந்திருந்தா, வீட்டில மடிந்திருந்தா அம்மா நீ வீட்டில மடிந்திருந்தா உனக்கு வீட்டோரு கூட இருப்பா, வீட்டோரு கூட இருப்பா. அம்மா நீ நாட்டில மடிந்திருந்தா, நாட்டில மடிந்திருந்தா உனக்கு நாட்டு ஜனம் கூட இருப்பார், நாட்டு ஜனம் கூட இருப்பா. இன்னைக்கு நாட்டோரு வீட்டோரு, நாட்டோரு வீட்டோரு அம்மாக்கு ஒன்றாக சேர்ந்தல்லவா, ஒன்றாக சேர்ந்தல்லவா. கண்ணே இந்த காட்டில் இறந்ததற்கு நீ வீட்டில் இறந்திருந்தால் வீட்டு ஜனங்கள் எல்லாம் உன்னுடைய அருகிலே இருப்பார்கள். ஆனால் நாட்டிலே நீ இறந்திருந்தால் நாட்டோர் எல்லாம் உன்னுடைய அருகிலே இருப்பாரே கண்ணே. இந்த காட்டில் இறந்த காரணத்தினால் எங்கள் 5 பேர்த்தை தவிர உன்னுடைய அருகில் இருப்பதற்கு யாரம்மா இருக்கிறார்கள்? உனக்கு இப்படி ஒரு நிலை வர வேண்டுமா கண்ணே? ஆனால் அந்த நாட்டிலே இறந்திருந்தால் அந்த நாட்டு ஜனங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உனக்கு உனக்கு வாழை மரம் கொண்டு வந்து, வாழை மரம் கொண்டு வந்து உனக்கு வாசல் எங்கும் வந்தாலிட்டு, வாசல் எங்கும் வந்தாலிட்டு உனக்கு தென்னை மட்டை வெட்டி வந்து, தென்னை மட்டை வெட்டி வந்து உனக்கு தெருவெங்கும் வந்தாலிட்டு, தெருவெங்கும் வந்தாலிட்டு உன்னை பந்தாலாடியினில, பந்தாலாடியினில கண்ண உன்னை பாங்காய மர வைத்து, பாங்கா மர வைத்து உனக்கு தேங்காய் உடைத்து வைத்து, தேங்காய் உடைத்து வைத்து உனக்கு திருவிளக்கு ஏற்றிருப்பார், திருவிளக்கு ஏற்றிருப்பார். கண்ண உனக்கு வட்டி கருப்பட்டியும், வட்டி கருப்பட்டியும் உனக்கு வாக்கரிசி வைப்பாரம்மா, வாக்கரிசி வைப்பாரம்மா. உனக்கு நெத்தியில பொட்டுமிட்டு, நெத்தியில பொட்டுமிட்டு அனைவரும் உனக்கு நேரம் நின்று ஆளுவாரம்மா, நேரம் நின்று ஆளுவாரம்மா. கண்ணே உனக்கு எல்லா நாட்டு ஜனங்கள், ஊரு ஜனங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பந்தல் அமைத்து பந்தல் அடியில் அமர வைத்து தேங்காய் உடைத்து வைத்து திருவிளக்கு ஏற்றி
வட்டி கருப்பட்டி எல்லாம் வைத்து வாக்கரிசி எல்லாம் வைத்திருப்பார்கள். அப்பேற்பட்ட சீர்கள் எல்லாம் உனக்கு செய்து முடிப்பார்கள் கண்ணே. இந்த காட்டிலே நாங்கள் அந்த சீர் செய்வதற்கு எங்களால் முடியாமல் போய்விட்டதே கண்ணே. நீ பிறந்து வளர்ந்து என்னம்மா பிரயோஜனம் இருக்கிறது? உனக்கு இந்த நிலை வர வேண்டுமா? இந்த சீர்கள் இருந்தா இல்லை என்ற கூட பரவாயில்லை. உனக்கு முக்கியமானது உனக்கு உள்ளூர் கோடிகளும் இன்னைக்கு கொண்டு வாருவார்ல அம்மனுக்கு விலையூர் கோடி அல்ல அம்மனுக்கு கொண்டு வருவார்ல உனக்கு புறந்தோட்டு கோடிகளும் அவனுக்கு போடுவதற்கு யாரும் இல்ல இன்னைக்கு புகழ்ந்தோட்டு கோடி அல்ல உனக்கு கொண்டு வர யாரும் இல்ல அம்மா உன் பொன்னாகப்பட்டது பிறந்து இறக்கும் பொழுது உள்ளூர் கோடி என்று போட வேண்டும், வெளியூர் கோடி என்று சொல்லி போட வேண்டும். இல்லை என்றாலும் புகழ்ந்தோட்டு கோடி என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் புறந்தோட்டு கோடி போடுவதற்கு யாருமே இல்லையே கண்ணே. பேர்பட்ட சீர்கள் எல்லாம் உனக்கு இல்லாமல் போய்விட்டது கண்ணே. நான் என்ன செய்வேன்? ஆனால் நாட்டில் நீ இறந்திருந்தால் அனைவருமே ஒன்று சேர்ந்து உன்னை அம்மனுக்கு கொட்டு மூலக்கூடான உன்னை கொண்டுமே செல்வரம்மா அம்மா உன்னை கொட்டு முழக்கோடு உன்னை வழி அனுப்பி வைப்பார்கள். அது போன்ற சீர்கள் எங்களுக்கு செய்வதற்கு எங்களால் முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் எங்களுக்கு முடிந்த வரை உனக்கு ஒரு ஈமச் சடங்களை செய்து அடக்கம் செய்து விட்டு நாங்கள் ஐவராவது வைகுந்தம் சென்று மாயவரை காண்கிறோம். அம்மா மாயவரை காண்கிறோம். தம்பி வீமா, நாம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய துரோபதிக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்களை செய்து அடக்கம் செய்துவிட்டு நாம் ஐவராவது வைகுந்தம் செல்ல வேண்டும். அப்பா செல்ல வேண்டும். ஆகட்டும் அண்ணா. நம்மளுடைய தேவி துரோபதை அந்த மாயவன் பாதத்தை காண்பதற்காக முடியாமல் போய்விட்டது. ஈம காரியங்களை செய்துவிட்டு வருகிறேன் அண்ணா, செய்துவிட்டு வருகிறேன். அம்மா தாயே துரோபதா, இந்த பாவியாகப்பட்டவன் உமக்கு ஈம காரியங்களை செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அம்மா ஈம காரியங்களை செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த செய்சாடங்கு சத்திரங்கள் செய்தாரங்க சாத்திரங்கள் உன்னை இப்பொழுதே மகர்களை செய்து விட்டோமே. எப்பொழுது பார்க்க போகிறோம்? எந்த பிறப்பலை பார்க்க போகிறோம்? அப்பா எந்த பிறப்பலை பார்க்க போகிறோம்? அண்ணா தம்பி, நம்மளுடைய தேவி துரோபதைக்கு இந்த பாவி ஈம காரியங்களை செய்து விட்டேன் அண்ணா. ஆகட்டும் தம்பி. எப்பொழுது பார்க்க போகிறோம் தேவி துரோபதை? இப்படி எல்லாம் வாழ்ந்து நமக்குடியே போனது போல தெரிகிறது அண்ணா. இருந்தாலும் கூட நம்மளுடைய தேவி துரோபதை என்ன குற்றத்தை செய்திருப்பாள்,
என்ன பாவத்தை செய்திருப்பாள்? ஏதாவது தெரிந்தால் தங்களுக்கு தெரிந்த அளவு எனக்கு எடுத்துரைக்க வேண்டும். தம்பி, அண்ணா, நம்முடைய துரோபதா என்ன குற்றம் செய்தால், என்ன குறைகளை செய்திருப்பால், ஏன் நம்மோடு வைகுந்தம் பார்க்க வர முடியாமல் போய்விட்டது என்று கேட்கிறாய், அப்படித்தானே? துரோபதா செய்த குற்றத்தை சொல்கிறேன் அப்பா, கூற வேண்டும் அண்ணா. கவனமாக கேளுங்கள். வல்லவனே இனி சொல்கிறேனே தம்பி பீமா, வல்லவனே நீதி சொல்கிறேனே தம்பி பீமா, நீனை வஞ்சகத்தால் அவள் நெஞ்சம் வளைத்த பீமா, நீனை வஞ்சில் தந்த வஞ்சம் மறைத்தாலோ பீமா, ஆட துள்ளிலெங்க தள்ளில் நல்லாகிரி தம்பி பீமா, ஆட சொல்கிறேன் தம்பி நல்லாரே ரத்தனே பீமா, ஆட கட்டி மெல்லல் வாசி பெட்டியானால் வந்த பீமா, ஆவி வெல்லாவே பட்டி வந்தவளே தம்பி பீமா, ஆட வீசுகதினால சேர்ந்த சகோதரி பீமா, நாடாவி சுமரத்தில் நெறிகள் துளிரே பீமா, ஐயோ கட்டி மெல்லல் வாசி பெட்டியானால் அப்போ பீமா, ஐயோ கட்டினாரல் அந்த பெட்டினாரல் பீமா, ஆட கருணல் மேலே அவ ஆசை வைத்தால் அப்போ பீமா, அவகர்ணன் மேலே அவளாத்தை வைத்தாள் தம்பி பீமா, ஆட ஆசை வைத்ததினால் போதம் பாலி அதோ பீமா, ஆடா ஆசை வைத்தாலே நான் தோட்டம் இழந்தது பீமா. தம்பி, நம்முடைய துரோபத சுயவரம் பெற்று இருக்கும் பொழுது பாஞ்சாலி ராஜன் அறிவிப்பு செய்தார். நாடகத்துக்காக 100 ரூபாய் அம்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அண்ணவர் குடும்பம் மாயருடைய அருள் பெற்று, ஈஸ்வருடைய புகழை பெற்று, தர்ம தானங்களை பெற்று, வீமருடைய வீரங்களை பெற்று 100 ஆண்டு காலமாக அண்ணவர் குடும்பம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். தம்பி, துரோபதா சுயவரம் பெற்று இருக்கும் பொழுது பாஞ்சாலி ராஜன் அறிவிப்பு செய்தார். ஆகாயத்தில் மச்ச மீனை கட்டி அடியிலே தண்ணீரை தேக்கி வைத்து தண்ணீரிலே குறிபார்த்து ஆகாயத்தில் தங்கக்கூடிய மச்ச மீனை வில்லால் யார் அடிக்கின்றார்களோ அண்டவருக்கு நான் பெண் தருகிறேன் என்று பாஞ்சாலி ராஜன் அறிவிப்பு செய்தார். அதை கண்டவுடனே எத்தனையோ மன்னர்கள் எல்லாம் வந்து அந்த போட்டியில கலந்து கொண்டார்கள். அனைவரும் தோல்வியடைந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த போட்டியில கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய அண்ணனாகிய கர்ண மகாராஜா போட்டி மைதானத்துக்கு சென்றிருந்தார். அதற்கு பிறகு நம்முடைய தம்பி அர்ஜுனனும் அந்த போட்டி மைதானத்துக்கு சென்றிருந்தார். இருவரும் சென்று அமர்ந்திருக்கும் தருணத்தில் துரோபதை எண்ணினால் இந்த போட்டியில் யார் ஜெயிப்பார், யார் நமக்கு கணவனாக வருவார்கள் என்று ஆவலோடு எதிர்பார்த்த வண்ணமாக அமர்ந்திருந்தால் துரோபதா. அந்த சமயத்தில் நம்முடைய அண்ணனாகிய கர்ண மகாராஜா வில்லை கையில் எடுத்து சுமாசனத்தை விட்டு எழுந்து போட்டி மைதானத்தில் நடந்தார். அப்பொழுது அவருடைய அழகையும் கம்பீரத்தையும் பார்த்துடனே திரௌபதி எண்ணினாள், இவர்தான் இந்த போட்டியில ஜெயிக்க போகிறார், இவர்தான் நமக்கு கணவன் என்று மனதில் ஆசை வைத்து விட்டாள். அதற்கு பிறகு நம்முடைய அண்ணனாகிய கர்ண மகாராஜா ஆகாயத்தில் தொங்கக்கூடிய மச்ச மீனை பார்த்து ஏவினார் கணையை. ஏவும் பொழுது நம்முடைய மாமன் மாயகனன் சூழ்ச்சியால் தட்டினார். தட்டும் பொழுது நம்முடைய அண்ணன் கர்ண மகாராஜா தோல்வியடைந்து விட்டார். அதற்கு பிறகுதான் நம்முடைய தம்பி அர்ஜுனன் அந்த போட்டியில கலந்து ஜெயித்து திருமணம் செய்து துரோபதியை வந்தோம். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது துரோபதி என்பவள் கல்யாணத்துக்கு முன்பதாகவே நம்முடைய அண்ணன் மேல் ஆசை வைத்த காரணத்தினால் வைகுந்தம் பார்க்க முடியாமல் போய்விட்டதப்பா. அதற்காக நீங்கள் கலங்க வேண்டாம். இதுதான் அவள் செய்த குற்றம். அண்ணா, யாருமே இந்த பூலோகத்திலே பெற்றெடுத்த தாயும் தந்தை இருக்கின்ற பொழுது அவருடைய பேச்சை கேட்காமல், அவருடைய பேச்சை மதிக்காமல், அதாவது ஒரு ஆண்மகனை பார்த்து நினைத்து விட்டால், பெரியவர்கள் பார்த்து நிச்சயிக்கப்பட்டால்
அவனை மணந்து கொண்டால் அதுபோல ஏமாற்றங்கள் வந்துவிடும். வாழ்க்கையிலேயே மறக்காத பாடமாக மாறிவிடும். அதுபோல நம்மளுடைய தேவி துரோபதை நம்மளுடைய அர்ஜுனன் இருக்கின்ற பொழுது நம்மளுடைய அண்ணன் மேலே ஆசை வைத்த காரணத்தால் வைகுண்டம் வர முடியாமல் போய்விட்டது. அந்த தெய்வத்தினுடைய கடாட்சியம் கிடைக்காமல் போய்விட்டது அண்ணா, கிடைக்காமல் போய்விட்டது. கலக்க வேண்டாம் அண்ணா. ஏனென்றால் பெண்களாக பிறந்துவிட்டால் கல்யாணத்துக்கு முன்பதாகவே யாரையுமே கண்ட வாலிபரை கண்டவுடன் அவரை மணந்து கொள்ள வேண்டும், இவரை மணந்து கொள்ள வேண்டும் என்று மனதில் ஆசை வைக்க கூடாதப்பா. ஏனென்றால் பெரியவர்கள் நம்ம யாருக்கு கொடுக்கின்றார்களோ, யாரை நாம் திருமணம் செய்கின்றோமோ தெரியாது, கொடுத்த பிறகு ஆசைப்படுவதுதான் நியாயம். கல்யாணத்துக்கு முன்பதாகவே அண்ணன் மேல் ஆசைப்பட்டதுதான் நம்முடைய துரோகம் மேல குற்றமாகிவிட்டது. அதனால இறந்து விட்டால் அதற்காக நீங்கள் கலங்க வேண்டாம். நாம் 5 பேராவது நிச்சயமாக வைகுண்டம் செல்வோம். ஆகட்டும். தம்பி பார்களே, புறப்படுங்கள் செல்வோம். ஆகட்டும் அண்ணா. சந்தனம்மா சோலை இதல்லை விட்டு மேதா தம்பி அடுத்தவானோ தேடியேலா செல்வோமாடா. ஆடா சந்தனம்மா சோலை இதல்லை விட்டு மேதா தம்பி அடுத்தவானோ ஏகியேலா செல்வோமாடா. அடுத்தவானோ தேடியேலா செல்வோமாடா தம்பி ஐவருமே தானாடந்தி மாறுமாடா. ஆடா அடுத்தவானோ தேடியேதா செல்வோமாடா தம்பி ஐவருமே தானாடந்து செல்வோமாடா. சந்திரனல்லவனந்தானீரே தம்பிகளா நாம சீக்கிரமாளி நடந்து செல்வோமாடா. ஆடா சந்தனமா வந்தானிலே தம்பிகளா நாதா சீக்கிரமா தானடந்து செல்வோமாடா. அண்ணா, உயிரோடு வைகுந்தப்பூ செல்வோம் என்று இந்த வனத்தில் வந்தனே அண்ணா. இந்த வனத்தில் வந்தவுடன் அண்ணா என்னோட கால்களில் நோக்குதே அண்ணா. அண்ணா, தங்களோட உயிரோட வைகுந்தம் வர முடியாது போல் இருக்கிறதே அண்ணா. சகாதேவா, உண்மைதான் அண்ணா. என்னடா வார்த்தை தெரிவிக்கிறாய்? என்னோடு வைகுண்டம் வர முடியாது என்று தெரிவிக்கிறாயே. அண்ணா, உண்மைதான் தம்பி, அண்ணா. அப்படி ஒரு வார்த்தை கூற வேண்டாமடா. எனக்கும் இந்த வனத்தில் வந்தவுடன் அண்ணா எப்படி எல்லாம் இருக்கிறது தெரியுமா அண்ணா? எப்படிடா இருக்க அண்ணா, வந்த வழி இந்த வழி மன்னாரே, எனக்கு வைத்து வழி காண்குதுவா மன்னாரே. அண்ணா வந்த வழி இந்த வழி நீ மன்னாவே எனக்கு வைத்தடாது காணுதுவார் நீ மன்னாவே. அண்ணா, வந்த வழி இந்த வழி மன்னாரே, எனக்கு வைத்து வழி காண்குதுவா
தம்பி சகாதேவா, எப்படிடா மனம் வந்தது? எங்களை விட்டு பிரிந்து போவதற்கு என்னடா நேர்ந்தது? உன்னை தானடா, உன்னை நம்பி வந்து கொண்டிருந்தேனடா. அண்ணா அண்ணா என்று கூறுகின்ற பொழுது என் உயிரே, என் இதயமே வெடித்து விட போல தெரிகிறதடா. தம்பி, சாஸ்திரத்திலே வல்லவன்டா நீ. ஒரு சாஸ்திரம் பார்த்து ஜாதகத்தை கணித்து விட்டால் சரியாக இருப்பாயடா. எதிரியாக இருந்தாலும் கூட அந்த ஜாதகத்தை பொய் சொல்லாமல் உரைப்பாயடா. அப்படி ஒரு காலத்திலே நீ எடுத்து உரைத்து விட்ட காரணத்தால் சகாதேவன் சொன்னது போல நடந்து விட்டதே, சகாதேவன் சொன்னது போல நடந்து விட்டதே என்று மக்கள் பேசுகின்ற பொழுது, இந்த ஓலைச்சுடி என் கையில இருந்தால் தானே இப்படி ஜாதகத்தை கணித்து பார்க்கிறேன் என்று சொல்லி நீ தீய வச்சு எரித்தாயடா, தீய வச்சு எரித்து விட்டாயடா. சகாதேவா, வேண்டாமடா. இந்த ஓலைச்சுடி இருப்பதற்கு நம்மளுக்கு எந்த அருகதையும் இல்லை என்று சொல்லி அந்த மிச்சத்தை எடுத்து உன்னுடைய கையிலே நான் கொடுத்தேனடா. ஜாதகத்தை கணித்து வந்து கொண்டிருந்தாயடா. இந்த நேரத்தில் எங்களை விட்டு பிரிந்து விட்டாயடா, எங்களை விட்டு பிரிந்து விட்டாயடா தம்பி. ஐயோ, என் இதயமே வெடித்து விழும் போல தெரிகிறதடா, இதயமே வெடிக்கும் போல தெரிகிறதே. அண்ணா தர்மபூமி, அண்ணா இப்படி வாருங்கள் அண்ணா, இப்படி வாருங்கள்.